இந்திய குடிமக்கள் எல்லோரும் எந்த மாநிலத்திலும் தாங்கள் விரும்பிய இடத்தில் குடியேறலாம், தொழில் புரியலாம் அப்படின்னு இந்திய அரசியல் சட்டம் வழங்கக்கூடிய உரிமைக்கு எதிராக நீங்க ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க. இன்றைக்கு இருக்கிற ஒரு சர்வதேச மயமாகி போன ஒரு சூழல்ல உலகத்தின் எந்த மூலையில் இருக்கக்கூடியவர்களும் எங்கு வேண்டுமானாலும் தொழில் செய்யலாம்ன்ற சூழல் வந்துவிட்ட பிறகு நீங்க பேசக்கூடிய ஒரு கருத்து இனவாதமாக பார்க்கப்படாதா? இந்திய அரசியல் சட்டத்தில் காஷ்மீர் மாநிலத்தில் இந்தியாவைச் சேர்ந்த பிறர் யாரும் ஓரடி நிலம் கூட வாங்க முடியாது. காஷ்மீர் மக்களுக்கு நமது இந்திய அரசியல் சட்ட ரீதியாக அந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு மட்டுமல்ல, நாகாலாந்தில் வாங்க முடியாது, மிசோராமில் வாங்க முடியாது, இமயமலை மாநிலங்களில் எதிலும் அந்நியர்கள் சொத்து வாங்க முடியாது, நிலம் வாங்க முடியாது. ஏனென்றால் அவர்களை அதை அனுமதித்தால் காஷ்மீர் மாநிலம் பூராவையும் விலைக்கு வாங்கி விடுவார்கள். காஷ்மீர் மக்கள் அகதிகளாகி விடுவார்கள் என்ற காரணத்தினாலே இந்த பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த பாதுகாப்பு தமிழர்களுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் நீங்கள் போய் பார்த்தீர்களானால் நம்முடைய எல்லைப்புற மாவட்டங்கள் பூராவிலும் மலையாளிகள் ஏராளமான நிலங்களை வாங்கி குவித்து கொண்டே இருக்கிறார். எல்லையோர மாவட்டங்களை தாண்டி இப்போது மத்திய மாவட்டங்களிலும் வாங்குவதற்கு தொடங்கிவிட்டார். ஏற்கனவே மார்வாடி குஜராத்திகள் பெரிய நகரங்களில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் யாவும் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கின்றன. இனவாதம் பேசுவதாக குற்றச்சாட்டு அல்லாதா என்று கேட்கிறீர்கள். இது இனவாதம் அல்ல. தங்களை தாங்களே எப்படி பாதுகாத்துக் கொள்வதற்கு என்பதற்கான வாதமே தவிர இது இனவாதம் அல்ல. நாங்கள் யாரையும் எதிரிகளாக கருதவில்லை. ஆனால் எங்களுடைய நிலத்தை, எங்களுடைய சொத்தை பறிக்காதீர்கள், எங்கள் தொழிலை, எங்கள் வணிகத்தை அழிக்காதீர்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். மொழி வழியாக மாநிலங்களை பிரித்துவிட்டு எல்லா அதிகாரங்களையும் மத்தியிலே நாங்கள் குவித்துக் கொள்வோம் என்று சொல்வீர்களானால் அதன் விளைவாக இத்தகைய போராட்டங்கள் தவிர்க்க முடியாதது. ஒரு தந்தை இருக்கிறார், குடும்ப தலைவன், பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்தை பிரித்து கொடுத்து விட்டேன் என்று பத்திரம் பதிகிறார். அதிகாரத்தை எல்லாம் அவரே வைத்து கொண்டிருந்தால் விளைவு என்னாகும்? குடும்பம் பிளவுபடும். அந்த நிலைமை இந்தியாவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இதை நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் என்பது உலகமே ஒரு கிராமமாக சுருக்கிவிட்டது. இந்தியர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், சைனா போன்ற இடங்களில் கூட சென்று அங்கு தொழிற்சாலை தொடங்கி தொழில் நடத்தக்கூடியதை பார்க்கிறோம். இப்போ ஒரு உலகமயமாகிவிட்ட ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டில் வேறு யாரும் சொத்து வாங்கக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள் வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றது எந்த வகையில நடைமுறை சாத்தியமானது? தமிழ்நாட்டு முதலாளிகள் மட்டும் தமிழ்நாட்டின் வளங்களை சுரண்டலாமா? முதலாவது, உலகமயமாக்கலை நாங்கள் எதிர்க்கிறோம். உலகமயமாக்கலின் நோக்கம் என்ன? எந்த நாடாக இருந்தாலும் யார் வேண்டுமானாலும் சுரண்டலாம். இது யாருக்கு வசதி? அமெரிக்கா போன்று, இன்றைக்கு சீனாவை போன்று வல்லரசராயிருக்கிற நாடுகளுக்கு வசதியை தவிர இந்தியாவை போன்ற வளர்ந்து வருகிற நாடுகளுக்கு வசதி அல்ல. நீங்கள் சீனாவில் போய் நம்முடைய தமிழர்கள் தொழில் தொடங்குகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இங்கு இருப்பது போல தங்கு தடையற்ற அனுமதி அல்ல. அவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே யாரானாலும் எந்த விதமான தடையும் இல்லை அவர்களுக்கு. அம்பானி போன்றவர்கள் கடைசியில் காய்கறி கடை முதற்கொண்டு இங்கே தமிழ்நாட்டிலே நடத்தி அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலைமை வந்திருக்கிறது. இது நாட்டிற்கு நல்லதா? இத்தகைய நிலையை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் தேசியம் வேண்டும் என்று நாங்கள் போராடுகிறோம். தமிழ்நாட்டில் நீங்க சொல்றது மாதிரி வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தொழில் தொடங்க வரக்கூடாது, அவர்கள் சொத்து வாங்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டிலிருந்து படித்துவிட்டு வரக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை தரக்கூடிய இடத்தில் தமிழ்நாட்டு நிறுவனங்கள் இருக்கின்றனவா? இன்றைக்கு சென்னை போன்ற நகரங்களிலேயே டிசிஎஸ், விப்ரோ, காக்னிசன்ட் போன்ற ஐடி கம்பெனிகள் ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தர்றாங்க. இப்போ நீங்க இவங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு முடக்கத்துக்கு போயிடாதா? உங்களுடைய கருத்தை நான் ஏற்கவில்லை, மாறுபடுகிறேன். என்று சொன்னால் அவர்கள் மற்ற நாடுகளில் இதே நிறுவனங்கள்
அங்கு வேலை பார்க்கிற ஐரோப்பிய நாடுகளில் உள்ள ஐரோப்பிய இளைஞர்களுக்கோ அமெரிக்காவில் உள்ள இளைஞர்களுக்கோ கொடுக்கிற ஊதியத்தை விட நமக்கு குறைவாக கொடுத்து நம்முடைய உழைப்பை சுரண்டுவதற்காக இங்கே வருகிறார். சரி, நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள், ஆரம்பிக்கிட்டோம். அந்த நாடுகளில் கொடுக்கப்படுகிற ஊதியத்தை இந்த இளைஞர்களுக்கும் கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று சொல்கிறதா நம்முடைய அரசாங்கம்? அவர்களுடைய உத்தியோகத்திற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. என்றைக்கு வேணுமானாலும் நீக்கலாம். இத்தனை மணி நேரம் வேலை என்று இருக்கிறதா? ஐடி இளைஞர்களுக்கும் நம்முடைய இளம் பெண்களுக்கும் கிடையாது. குறிப்பிட்ட வேலையை முடித்து விட்டு போக வேண்டும் என்று சொல்கிறார். உழைப்பை சக்கையாக பிழிகிறார்கள் அவர்கள். இதையெல்லாம் தடுப்பதற்கு நம்முடைய அரசாங்கத்தினால் முடியவில்லை. நம்முடைய சட்டங்களும் அதற்கு கிடையாது. ஆக இது போன்ற போக்கு எங்கே கொண்டு போய் விடும்? நம்மை அடிமைகளாக நம்மை மாற்றுவதற்குத்தான் இவைகளெல்லாம் உதவுமே தவிர வேறு எந்த வகையிலும் உதவாது. இங்கே அந்த நிறுவனங்கள் வேண்டாம் என்று சொன்னால் மாற்று வழி இருக்கிறது. அரசாங்கம் அமல்நாட்டு தொழிலதிபர்களை ஊக்குவித்து நீங்கள் தொழில் தொடங்குங்கள், அவர்களுக்கு கொடுக்கிற சலுகை எல்லாம் உங்களுக்கு தருகிறோம், உங்களுக்கு வங்கிகளிலிருந்து நிதி உதவி செய்ய சொல்கிறோம், இப்படியெல்லாம் செய்துதான் நம்முடைய தொழிலை வளர்க்க வேண்டுமே தவிர அந்நியர்களுக்கு கதவை திறந்து விடுவதன் மூலம் நம்முடைய தொழிலை வளர்ப்பது என்று நினைத்தால் இறுதியிலே நாம் கொத்தடிமைகளாகத்தான் நம்முடைய தமிழர்கள் மாற்றப்படுவார். தமிழ்நாட்டு முதலாளியோ வடநாட்டு முதலாளியோ அல்லது பன்னாட்டு முதலாளியோ எல்லா முதலாளிக்கும் நோக்கம் லாபம்தான். அவர்கள் வளங்களை சுரண்டுவதும் உழைப்பை சுரண்டுவதும் என்பது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நியதியாக இருக்கிறது. இதுல பன்னாட்டு முதலாளிகளை எதிர்க்கிறோம், வடநாட்டு முதலாளிகளை எதிர்க்கிறோம் நீங்க சொல்றீங்க. தமிழ்நாட்டு முதலாளிகள் லாபத்தை எல்லாம் தொழிலாளிக்கு பங்காக கொடுத்து விடுவார்கள், அவர்களுக்கு லாபம் இரண்டாம் பட்சம், சுரண்டல் என்பதே இருக்காது, இவங்க ஒரு முன்மாதிரியான தொழிலதிபர்களாக இருப்பார்கள், அப்படிலாம் சொல்ல முடியுமா? அவங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியுமா? தயவுசெய்து மன்னிக்க வேண்டும். எந்த இனத்தைச் சேர்ந்த முதலாளியாக இருந்தாலும் அவருடைய நோக்கம் ஒன்றுதான், நம்முடைய உழைப்பை சுரண்டுவதுதான், அதிகமான ஆதாயம் அடைவதுதான், மறுக்கவில்லை. ஆனால் இதற்கு காரணம் என்ன? அரசு காரணம். அரசு சட்டங்களை முறையாக செயல்படுத்துவதில்லை. காரணம் என்ன? அரசிலே இருப்பவர்கள், அதிகாரிகள் எல்லோரும் கையூட்டு பெற்றுக்கொண்டு நம்மை சுரண்டுவதை அனுமதிக்கிறார். தமிழ்நாட்டு முதலாளிகளாக இருந்தாலும் சரி அல்லது தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் ஏற்கனவே போட்டிருக்கிற சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும். 1956 மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை ஒரு வரையறையாக வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சொத்து வாங்குவதற்கு, வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சொத்து வாங்குவதற்கோ இடம் வாங்குவதற்கோ அனுமதிக்கக்கூடாது, தொழில் செய்வதற்கு கூட கட்டுப்பாடுகள் விதிக்கணுன்றீங்க. இதை ரிவர்ஸில் பார்த்தால் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் டெல்லியில் போய் பணியாற்றுகிறார்கள், அவர்கள் தங்கள் தேவைக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சொத்து வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, மும்பையில் தமிழர்கள் இருக்கிறாங்க, கர்நாடகாவில் இருக்கிறாங்க. இப்போ அந்தந்த மாநிலங்கள்லையும் இப்படியான ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால் அது எல்லோருக்கும் பாதிப்பாக அமையாதா? உங்களுடைய ஒப்பீடு சரியல்ல. ஏனென்று சொன்னால் வெளி மாநிலங்களில் வீடுகளோ சொத்துக்களோ வாங்கி குவிக்கிற தமிழர்கள் குறைவு. ஆசியாவிலேயே பெரிய சேரி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மும்பையில் உள்ள தாராவியில் இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 20 லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழர்கள் அங்கே வாழ்கிற நிலைமையை நீங்கள் போய் பார்த்தால் இரத்த கண்ணீர் வடிப்பீர்கள். அந்த அளவுக்கு வறுமையில் வாடுகிறார்கள். அதாவது கூலி வேலை செய்து பிழைக்க போனவர்கள் தமிழர்கள். யாரோ சிலர் வியாபாரம் தொழில் காரணமாக சம்பாதித்திருக்கலாம், அங்கே இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு பெரும் கட்டுப்பாடு இருக்கிறது. மும்பையிலே சிவசேனையினர் அங்கே தமிழர்களுக்கு எதிராக நடத்திய போராட்டங்கள் இன்னும் நம்மால் மறக்க முடியாது. தொழில் வணிகம் தொடங்குவதே எதிர்த்து போராடினார்கள். இன்றைக்கு பெங்களூரில் என்ன நடக்கிறது? பெங்களூர் நகரை அன்றைக்கு கட்டுவது பூரா தமிழ் தொழிலாளிகள். அவர்களுடைய விதான் சபையை கட்டியவர் ஒரு தமிழர், அதில் வேலை செய்தவர்கள் எல்லாம் தமிழர்கள். அப்படி இருந்தாலும் பெங்களூரில்
காவிரி பிரச்சனையிலே நடுவர் மன்றம் நமக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னால் தெருவில் போகிறவர்கள் தமிழர்களை எல்லாம் தாக்குகிறார்கள். அகதிகளாக தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு ஓடி வருகிற நிலைமை இருக்கிறது. இந்த நிலைமை பிற மாநிலங்களில் இருக்கிறது. நீங்கள் மட்டும் 2 கதவையும் திறந்து விட்டு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? திராவிட அரசுகள் எதுவாக இருந்தாலும் டில்லியிலே எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அனுசரித்து போகிறார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய உள்நோக்கத்திற்கு ஜெயலலிதா அரசாங்கம் ஏன் ஒத்துழைக்க வேண்டும்?